வணக்கம், இது உங்கள் கற்றல் எளிது. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சவுண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சவுண்ட் லாங் இ. இந்த லாங் இ சவுண்டை டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதலாம். என்னென்ன மாதிரி வேஸில் எழுதலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாங் இ சவுண்ட் இதை 3 வேஸ்லையும் எழுதலாம். இஏ, அதுக்கப்புறம் இஇ அண்ட் இஒய். சில வேர்ட்ஸில் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையுமே ஒவ்வொரு ஸ்பெல்லிங் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீ, லீஃப், கீ இந்த 3 வேர்ட்ஸ்லையுமே பாருங்கள், 3 வேர்ட்ஸ்லையுமே ஒரே சவுண்ட் தான் லாங் இ சவுண்ட் வரும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே இஇ இந்த சவுண்டை குரூப் 4ல் நம்ம ஏற்கனவே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அண்ட் அடுத்த 2 சவுண்டை நம்ம இப்போ சொல்லித்தர போகிறோம். இது எப்படி சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் இஇ சவுண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 2 சவுண்டையுமே நீங்கள் சொல்லித்தாங்க. நீங்கள் சொல்லும்போது லாங் இ டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எழுதலாம். சில வேர்ட்ஸில் இஇ போடுவோம், சில வேர்ட்ஸில் இஏ அண்ட் சில வேர்ட்ஸில் இஒய்னும் எழுதலாம். அப்படின்றது நீங்கள் சொல்லித்தாங்க. எந்தெந்த வேர்ட்ஸில் இஏ அப்ளை பண்ணணும், இஒய் அப்ளை பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸில் இஇ அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக ரூல் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் நம்ம கற்றுக்கணும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு செட் ஆஃப் வேர்ட் லிஸ்ட் நீங்கள் எடுக்கணும். இஇ வேர்ட் லிஸ்ட் ஃபஸ்ட் எடுத்து அதை ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இஏ வேர்ட் லிஸ்ட் எடுத்து அண்ட் இஒய் வேர்ட் லிஸ்ட் அதுக்கு அடுத்தது. ஸோ இந்த மாதிரி வேர்ட் லிஸ்ட் தனித்தனியாக நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ரைட்டிங் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா ரீட் பண்ண தான் அவங்களுக்கு அந்த வேர்டில் எந்த ஸ்பெல்லிங் அப்ளை பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா 100% நம்மளால் சவுண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணி ரீட் பண்ண முடியாது. ஸோ 50% or 60% தான் நம்ம சவுண்ட்ஸ் வச்சு பண்ண முடியும். மிச்சம் இது எல்லாமே பை சைட் தான் நம்ம அந்த வேர்ட்ஸை லேர்ன் பண்ணணும். அதனால் நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் ரீட் பண்ண வைக்கிறீங்களோ அவ்வளோ ஈஸியாக அவங்க ஸ்பெல்லிங்ஸ் கற்றுப்பாங்க. இந்த வேர்ட் லிஸ்ட் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த சவுண்ட்ஸ் உள்ள வேர்ட்ஸாக தான் நம்ம எடுக்கணும். சொல்லி தராத சவுண்ட்ஸ் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் வேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். நான் எல்லாமே கரெக்டாக வேர்ட் லிஸ்ட் எடுத்து நம்ம கற்றல் எளிது வெப்சைட்டில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேர்ட் லிஸ்ட் வேணும்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே கற்றுப்பாங்க. சில பசங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் கற்றுக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவாங்க அண்ட் ஸ்பெல்லிங்ஸும் அவங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. இந்த லாங் இ சவுண்டுக்கும் ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நீங்களும் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி ஜஸ்ட் வேர்ட் கார்ட்ஸை சார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான். இந்த 3 லாங் இ சவுண்ட் இருக்கிற வேர்ட் லிஸ்ட் எல்லாமே நான் இந்த மாதிரி கார்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது A4 சார்ட்டில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பிரிண்டர் இல்லை அப்படின்றவங்க கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி இப்படி காட்டியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வேர்டியாக நீங்கள் குழந்தைங்கள ரீட் பண்ண வைக்கலாம். இப்படி ஒரு கார்டாக எடுத்து அவங்க ரீட் பண்ணோன்னே ரீட் பண்ணிவிட்டு அவங்க அதை கரெக்டான அந்த பாக்கெட்டில் போய் சார்ட் அவுட் பண்ணணும். கீ இஒய் சவுண்ட் இது. ஸோ அதனால் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ மீட்டுன்றது இஇ சவுண்ட். ஸோ இதில் வரும். ஸோ இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு வேர்டையும் படிக்கிறாங்க, படித்து இதை சார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரதுக்காக தான். சில குழந்தைங்க உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி கொடுத்தா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக அதை சார்ட் பண்ணுறதுக்காக படித்து அதை கரெக்டாக சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய டைம்ஸ் ப்ராக்டிஸ் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் கொடுக்க அவங்களுக்கு அந்த வேர்ட் ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். எந்தெந்த வேர்ட்ஸில் எந்தெந்த சவுண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபோனிக்ஸ் நீங்கள் சொல்லி தரும்போது ஒரு ஆர்டராக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சொல்லி தரலாம். என்னோட வீடியோஸ் எல்லாமே நான் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து என்ன சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 42 லெட்டர் சவுண்ட்ஸ் முடிச்சோன்னே ஆல்டர்னேட்டிவ்ஸ் நீங்கள் சொல்லி தரணும். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுத்து நீங்கள் சொல்லித்தாங்க. உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ஈஸியாக புரியும். அதே மாதிரி ஃபோனிக்ஸ் சொல்லி தரும்போது ரொம்ப ரஷ்அப் பண்ணாதீங்க. இது 3 or 4 monthஸில் ஃபுல்லாக ஃபோனிக்ஸ் எல்லாமே நம்ம கற்றுக்கிற விஷயம் கிடையாது. ஸோ ஒன்றுன்னா ஈஸியாக அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அந்த சவுண்டை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.